அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, விஜய், தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படி ஒரு கூட்டணி உருவாச்சுன்னா தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு பாதிப்பு தான். அதிமுக தலைமை எடப்பாடி தான். ஏன்னா அவர் ஏற்றுக்கிட்டு தான் இப்போ உள்ள எல்லாமே ஃபார்ம் ஆகி நின்றுட்டாங்க. உதறி வெளியில் போனவங்களாம் வெளியில் தனித்தனியாக நிற்கிறாங்க. அவங்க வெளியில் நின்றுக்கிட்டு கல் எறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது வேறு விஷயம். இப்போ இதுக்கு மேலே இல்லை எடப்பாடி இல்லை விஜய் தான் முதலமைச்சர்னா அப்படி ஒரு எனக்கு புரியவே இல்லை. நீ ஒன்றும் உன்னுடைய வாக்கு சாதத்தை நிரூபிக்கல. கூட்டணி பற்றி முடிவான்னு கேட்குறாங்க. நேற்று காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளர்கிட்ட ஒரு ஊடகம் பேட்டி கேட்குது. தை பிறந்தா வழி பிறக்கும், அவசரப்படாதீங்க ஏங்க அப்படின்னு கேட்குறீங்க. இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திமுக வந்துட்டு காங்கிரஸ் எப்படிப்பட்டது, அது எங்ககிட்ட நீங்கள் கூட்டணி வந்திருக்கு, ஒரு காலகட்டத்தில் எங்களை எதிர்த்தது, மிசாவில் தூக்கி உள்ளே போட்டது வைத்ததுன்னு வசனம்லாம் பேசுகிறீங்க. அந்த கட்சி இன்றைக்கி எங்ககிட்ட தான் வந்து நிற்குதுன்றப்ப அந்த காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சம் ரோஷம் வருமா வராதா? அதனால தான் அது ஒத்தி போட்டிருக்குது. ஒருவேளை எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் விஜய் தலைமையில் இன்னொரு தேர்ட் ஃப்ரண்ட் உருவானாலும் ஆகலாம். நான் ரோட்டில் பேசுகிற டீ கடையில் பேசுகிற பேச்சு தான் நீங்கள் மைக்கில் பேசிக்கிறீங்க. அந்த ஊரில் டீ கடையில் பேசுறது இந்த கட்சிக்கு இதை சொல்லிட்டு வந்துச்சு, ஒன்றும் செய்யவே இல்லை. இதே தான் நீங்களும் போகிற இடத்துல எல்லாம் இதுக்கு ஒரு அரசியல், இதுக்கு ஒரு கட்சியா? இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம், மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா? தனிப்பட்ட முறையில் விஜய் அரசியலுக்கு லாய்க்கியற்ற ஒரு தலைமை. வணக்கம். வணக்கம் தலைவாய். சீமான் கூட சொல்லியிருக்காரு விஜய் பாஜக கூட்டணியில் சேர்றதுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் பாஜக கூட்டணிக்கு போக? நான் அழுத்தம் கொடுக்குறாள்லாம் சொல்ல வரல, கிட்டத்தட்ட முடியும் தான் நான் நினைக்கிறேன். அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, விஜய், தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி பெரியவர். இது ஒரு செட்டப்னு எனக்கு தகவல் உள்ளுணர்வு சொல்லுது. நான் கவனிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு 5 ஆண்டுக்கும் வர தேர்தலுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒரு யூகம், என்னென்ன சூழ்நிலை, எதோடு யார் சேருவார்களோ அப்படின்னு நான் பார்க்கும்போது இந்த 5 எனக்கு ஒன்றாகும்னு என் மனசுக்கு தோணுது. ஒரு எப்படி பார்த்தாலும் நான் சொல்லிட்டேன், தொடக்கத்தில் சொல்லிட்டேன், தனித்து நின்று களத்தில் மக்களுக்காக போராடக்கூடிய சிந்தனையோ இல்லை அதுக்கான இதுவோ துளி கூடும் இல்லாதவர் விஜய். புரியுதா? இவரை தான் நாட்டுக்கு நல்லவர்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அதை விட கேடானது ஒன்றுமே கிடையாது. அந்த விஜய் தனிச்சில் நின்று வாக்கு வாங்கி நின்று இல்லை சகிச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுற அளவுக்கு பொறுமை அவருக்கு கிடையாது. நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கொள்கை சித்தாந்தத்துக்காக இருக்கிற கட்சி இந்த கட்சி மாதிரி என்டிகே மாதிரி அந்த தம்பிகள் மாதிரி உங்கள்கிட்ட இருக்க மாட்டாங்க, முடியாது. இப்போவே இந்த பதவி இந்த சீட்டுலாம் போடுறதுக்கு ஒதுக்கின உடனே பாருங்கள் நிறைய பேர் பிச்சுக்கிட்டு வெளியே வருவாங்க. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதில்ல உங்களுக்கு? அதில் இடம் இல்லைன்னொடனே பாதி பேர் கொஞ்சம் பேர் வெளியில் வந்துடும். ஏன்னா நாங்கள் கொள்கை சித்தாந்தத்துக்காக உங்கள்கிட்ட கூடலை. ஒன்று விசில் அடிக்கணும், ஒன்று அதிகாரம் வேணும், 2 தானே உங்களுக்கு. அதிகாரத்தில் எனக்கு மாவட்ட பொறுப்பு இல்லைன்னா இன்னொரு டீம் வெளியில் பேட்டி கொடுத்துட்டு வெளியில் போயிட்டே இருப்பான். நடக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆளானப்பட்ட திமுகவில் அதெல்லாம் நடந்திருக்குது. இங்கே இவ்வளோ பெரிய சித்தாந்தத்தை சொல்லி கோட்பாடை சொல்லி வர கட்சியிலே திமுக நேராக பாஜகவுக்கு போன திமுக ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே, நடந்ததா? அப்படின்னா உன் கட்சி எவ்வளோ நடக்கும் விஜய்? இது குடும்பம் நீங்கள் தெரியாமல் இருந்துக்கணும். இதில் என்னென்னா விஷயங்கள் ஒரு குழப்பத்துக்கு இடம் இல்லாமல் ஒரு தனிச்சலாக நிற்க முடியாதது தெளிவாக தெரியுது. காங்கிரஸ் திமுகக்குள்ளே போய் மெர்ஜா வரனா வாய்ப்பு அது எனக்கு குறைவு. அதனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்குள்ளாகத்தான் அவர் இருக்கணும். அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணியின் கீழ் தான் பாரதிய ஜனதா கட்சியும். நீ எவ்வளோ பெரிய அங்கே ஆளாக இருந்தாலும் அங்கே இருந்தாலும் இங்கே எனக்கு நான் தான் இங்கே ஹீரோ. அது இங்கே எடப்பாடி கண்ட்ரோலில் தான் அது இருக்குது. அந்த கூட்டணிக்குள்ளாகத்தான் அவர் போய் சேருவார்னு எனக்கு உள்ளே ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. அவர் அப்படி தான் இப்போ இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். அதில் இன்னொரு கருத்து சொல்கிறாங்க, அப்படி கூட்டணி ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக, அதிமுக, தவக கூட்டணி உருவாச்சுன்னா யார் முதலமைச்சருங்கிற போட்டி வரும். அதனால எடப்பாடி வெளியே வர வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் அதிமுக தலைமை எடப்பாடி தான். ஏன்னா அவர் ஏற்றுக்கிட்டு தான் இப்போ உள்ள எல்லாமே ஃபார்ம் ஆகி நின்றுட்டாங்க. உதறி வெளியில் போனவங்களாம் வெளியில் தனித்தனியாக நிற்கிறாங்க. அவங்க வெளியில் நின்றுக்கிட்டு கல் எறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது வேறு விஷயம். தேர்தல் அப்போ மட்டும்தான் கிளாஸ் போட்டுக்கிட்டு வருவார் நம்ம ஐயா. அவர் பேர்னா டிடிவி தினகரன். செத்து சுண்ணாமாவே கட்சி கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்டில் எல்லாம் கேஸெல்லாம் நடத்தி ஜெயிச்சு சதி வேலையெல்லாம் முடிச்சு அடிச்சு நிற்கிறது எடப்பாடி. அதை ஏற்றுக்கிட்டு எல்லாம் அந்த பக்கம் நிற்கிறாங்க. நீ கிட்டத்தட்ட பாதி மாவட்டத்துக்கு மேலே சுற்றி வந்துட்டால் எல்லா இடத்துலையும் நிறுவனம் ஆகிட்டு மக்கள் எல்லாம் பார்த்தா க்ரௌடு அவ்வளோ கூட்டம் வந்திருக்குது. இப்போ இதுக்கு மேலே இல்லை எடப்பாடி இல்லை விஜய் தான் முதலமைச்சர்னா அப்படி ஒரு எனக்கு புரியவே இல்லை. நீ ஒன்றும் உன்னுடைய வாக்கு சாதத்தை நிரூபிக்கல. நீ அது 35% வாக்குன்றது 40% வாக்கு என்றைக்கு அதிமுக இருக்குது. இப்போ சசிகலா ஒன்றும் பெரிய செல்வாக்கு ஒன்றும் பண்ண முடியாது. டிடிவி தினகரன் மிஞ்சி போனாக்கா 1% தான் அவருக்கு வாக்கு கூட இருக்குதா என்னன்னு தெரியல இன்றைக்கி நிலையில். வேறு யார் அங்கே செங்கோட்டையெல்லாம் அப்படியே மலையை பரட்டி கொண்டு வந்துடுவாரான்னு. அது ரெட்டையில் எங்கே இருக்குதோ அந்த சின்ன அந்த தாங்கி பிடிச்ச அந்த கூட்டம் எங்கே இருக்குதோ அந்த கூட்டத்துக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்போ அவர் தான் அங்கே முதலமைச்சராக இருக்கணுடைய விஜய்லாம் முதலமைச்சராக வந்துடுவார். இவர் நெருக்கடி கொடுப்பாங்க.
ஆந்திராவில் இருக்கிற மாதிரி துணை முதலமைச்சராகவோ இன்னும் கூட மந்திரியாவோ எதனா வச்சுக்கலாம், அந்த மாதிரி நெருக்கடியை கொடுப்பாங்க. அதிமுக தான் தலைமை, அதிமுக தான் முதலமைச்சர் அப்படின்றதுல மாற்று கருத்து இங்கே இருக்காது. இன்னும் அந்த மாதிரி சூழ்நிலை வரல. ஒருவேளை அதிக பெரும்பான்மை எடுக்காத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை வச்சு டிமாண்ட் பண்ணி நெருக்கடி கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம கூட்டணி ஆட்சி மாதிரி வச்சுக்கலாம்னு நெருக்கடி அன்னைக்கு வரலாம், தேர்தல் முடிவுக்கு பிறகு. அது அப்புறம் தான் பார்க்கணும். இன்னைக்கு தேதிக்கு ஒருவேளை கூட்டணி வச்சுட்டாருன்னா இவர் முதலமைச்சர்லாம் வாய்ப்பே கிடையாது, ஒத்துக்கவே மாட்டான். உனக்கு என்ன ஓட்டு இருக்குது, உனக்கு என்ன கூட்டம் இருக்குது, ரசிகர் மன்றத்தை வச்சு சுற்றிட்டு வந்துட்டீங்கல்ல, உங்களை நிரூபிக்காதவே உங்களுக்கு முதலமைச்சர் பதவினா எப்படி? அது ஏற்புடையதாக இல்லை. நீங்கள் இப்போ நிற்கிறீங்கன்னா, அதிமுக கூட்டணியில் நிற்கிறீங்கன்னா, அதிமுகனுடைய பல லட்சம் வாக்கு தான் நீங்கள் வாங்கிட்டு போகிற தொகுதியில் வந்து முதன்மையாக விழும். அங்கே ஒரு 7, 8, 6% தான் உங்கள் கட்சிக்கான வாக்கு விழும். இது எப்படி நீ உனக்கு வெற்றி நாயகனை நீங்கள் சொல்லிக்க முடியும்? 1000 தான் நீங்கள் சொல்லு. 3வது இடம்ன்றது நாம் தமிழர் கட்சி, முதல் 2 இடம் திராவிட கட்சி. அதில் மாற்று கருத்தே இல்லை. வந்தால் நீங்கள் 4வதாக தான் வரணும் இனிமேல். அதுக்கு உங்களை நிரூபிக்கிறதுக்கான பொறுமையோ அதுக்கான இதுவோ உங்ககிட்ட, போராட்ட குணமும் உங்ககிட்ட கிடையாது. ஒட்டிக்கிட்டு தான் வரணும். அந்த ஒட்டுண்ணி அரசியல் தான் இப்போ தொடங்கி இருக்கிறீங்க. பாஜக கூட்டணிக்குள்ளே தான் அவர் இருக்கணும். முதலமைச்சர்ன்றது எடப்பாடியாக தான் அது இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படி ஒரு கூட்டணி உருவாச்சுன்னா தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு பாதிப்பு தான். நான் அதில் கிளியராக சொல்லுவேன் நான். ஏன்னா திமுகனுடைய மொத்த கூட்டணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, திமுக தவிர்த்துட்டு 2 கம்யூனிஸ்ட்டுகள், காங்கிரஸ், ஒன்று இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையர் கட்சி, இஸ்லாமிய சகோதர கட்சி, இவங்கெல்லாம் சேர்ந்துட்டா கூட எல்லாமே ஒரு 7% தான் முன்னாடி இருந்துச்சு. இப்போ அது கூட குறைஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்தது வந்து இந்த பாஜக உள்ள வந்துடுது, இந்துத்துவ உள்ள வந்து இதே கதை தான் ஓட்டிகிட்டே இருக்கீங்க. அதை விட்டால் நீட்டுன்னு சுற்றிட்டு இருக்கிறீங்க. எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. புரியுதா? எனக்கு வந்து என்ன பிரச்சனை, எனக்கு ஈபி பிரச்சனையே அதிமுக ஆட்சியிலேருந்து விட 2 மடங்கு வந்துருச்சு. சொத்து வரி பிரச்சனை அதிமுக ஆட்சியை விட 2 மடங்கு வந்துருச்சு. கட்டண உயர்வு அதிமுக ஆட்சியிலேருந்து விட 2 மடங்கு வந்துருச்சு. அரசு ஊழியராக இருக்கிறவங்களுக்குன்னா பழைய பென்ஷன் திட்டத்தை மாற்றி தரதை சொன்ன திமுக செய்யவே இல்லை. இன்றைக்கி கருப்பு பேட்ச் வச்சுட்டு போராடிட்டு இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள். இப்படி நிறைய பிரச்சனைகளை அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற எதுலேயுமே நீங்கள் இல்லை, முழு திருப்தியாக நீங்கள் இல்லைன்றப்போ உங்களுக்கு அந்த பழைய வாக்கே இன்றைக்கி இருக்குன்றதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் இந்த கூட்டணி இருந்துச்சுன்னா இந்த 5 கூட்டணி பெருசாக போய்டும், உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா கம்யூனிஸ்டுகளை விட இங்கே தேமுதிக கூட எடுத்துரும். இன்னும் மற்ற கட்சியை விட உங்களுக்கு காங்கிரஸ் விட பாமக அதிகமாக வந்துடும். காங்கிரஸ் விட விஜய் அதிகமாக எடுத்துருவார். இன்னும் மற்ற கட்சியை விட அங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமாக வந்துடும். சரியாக போச்சுல கூட்டணி கணக்கு. இங்கே இது வரைக்கும் வந்துக்கிறது கம்யூனிஸ்ட் 1க்கு மேலே தாண்டவே இல்லை. இதெல்லாம் ஒரு மாஸ் காட்டலாம் இவ்வளோ கட்சி எங்ககிட்ட இருக்குன்னு. அதிக பெரும்பான்மை வாக்கு வங்கி இவங்ககிட்ட திமுக விட்டு அதில் யாருக்கு மேலே விசிகாவுக்கு இருக்குது வாக்கு சதவீதம் கூட இருக்குது, 3% சொல்கிறாங்க. தாண்டி யாருக்கிட்ட இருக்குது? காங்கிரஸுக்கு இருக்குதுன்றாங்க, வேலை செய்ய ஆள் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஓட்டு விட தேசிய கட்சின்றதில்ல இணையாக வேலை செய்து விசிகா மட்டும்தான் அங்கே வேலை செய்கிற கட்சியாகவும் ஓட்டு வாங்கி கொடுக்குற கட்சியாகவும் இருக்குது. அதுக்கு இந்த முறை நீங்கள் உரிய அங்கீகாரம் கொடுக்கலன்னா அவங்களும் இருப்பாங்க இல்லையான்னு நமக்கு தெரியாது. இப்போவே காங்கிரஸ் என்ன சொல்லுது, தை பிறந்தால் தான் வழி பிறக்கும், தை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்றாங்க, ஜனவரி வரைக்கும். கூட்டணி பற்றி முடிவான்னு கேட்குறாங்க. நேற்று காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளர்கிட்ட ஒரு ஊடகம் பேட்டி கேட்குது, தை பிறந்தால் வழி பிறக்கும், அவசரப்படாதீங்க ஏங்க அப்படின்னு கேட்குறீங்க. இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திமுக வந்துட்டு காங்கிரஸ் எப்படிப்பட்டது, அது எங்ககிட்ட நீங்கள் கூட்டணி வந்திருக்கு, ஒரு காலகட்டத்தில் எங்களை எதிர்த்தது, மிசாவில் தூக்கி உள்ளே போட்டது வைத்ததுன்னு வசனம்லாம் பேசுகிறீங்க. அந்த கட்சி இன்றைக்கி எங்ககிட்ட தான் வந்து நிற்குதுன்றப்ப அந்த காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சம் ரோஷம் வருமா வராதா? அதனால தான் அது ஒத்தி போட்டிருக்குது. ஒருவேளை எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் விஜய் தலைமையில் இன்னொரு 3rd ஃப்ரண்ட் உருவானாலும் ஆகலாம். போகிற போக்கில் தான் நான் சொல்ல வரேன். பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்னா காங்கிரஸ் என்ன விஜய், அதுக்கு மேலே அது உடனே அது வந்துச்சுன்னா அந்த பக்கம் எகிரிடும், விசிகா கூட எகிரிடும். திமுக தனித்து தான் நிற்கும். ஒரு சூழ்நிலை அப்படி உருவானாலும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்தாலும் அதிமுக தாங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அதிமுகவுக்கு போகக்கூடாது போகிற கட்சிகள் எது, தேமுதிகவும் பாமகவும் அங்கே போகாமல் நின்றுச்சுனாக்கா விஜய், தேமுதிக, அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ், இந்த கூட்டணி ஒரு 3rd ஃப்ரண்ட்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பெருமளவில் வாக்கு சரியும் திமுகவுக்கு அதோட சரிவு வந்துடும். விஜய் வந்து பனையூரில் முடங்கி இருக்கார், 2ஆம் கட்ட தலைவர்கள் தலைமறைவாக இருக்காங்க. இதிலிருந்து தவக மீண்டு வரும்னு நினைக்கிறீங்களா? எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு நெருக்கடியிலேருந்து மீண்டு வரும். தாவேக்கா வந்து இது ஒரு பிரச்சனை இல்லை, மீண்டு வெளியே வரலாம்னு நினைச்சாக்கா கட்டாயம் வரலாம். அது பெரிய கம்பச்சூத்திரம்லாம் இல்லை. நீங்கள் மக்களை நோக்கி போகணும். எல்லாமே மக்கள் தான் அதிகாரம், மக்கள் தான் முடிவு எடுக்கணும். தொடக்கத்தில் எதிர்ப்பாங்க, இது சூழ்நிலையை சொல்லி புரிய வச்சு நீங்கள் அவங்ககிட்ட அரசியல் பண்ணாக்கா அது ஒரு எழுச்சியாக மாறும். ஆனால் முதல்ல பங்களா விட்டு வெளியே வரணும். அதுக்கு முன்னாடி பனையூரை விட்டு வெளியில் வரணும், தொண்டர்களை சந்திக்கணும், மக்களை சந்திக்கணும். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து உங்களுடைய இதை நீங்கள் பிரச்சாரம் மக்கள்கிட்ட நிற்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு எழுச்சின்றது இருக்கும். இல்லைன்னா இதுவே உங்களுக்கு வீழ்ச்சியாக தான் முடியும். அது ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த அரசியல் சரியில்லை தமிழ்நாட்டுக்கு. இப்படி ஒரு அரசியல் இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் பண்ணதும் இல்லை. அப்படி ஒரு புது அரசியலை நீ கொண்டுட்டு வர, நான் பனையூருக்குள்ளே படத்தை வச்சுக்கிட்டே ஒரு அரசியல் அப்படின்றப்ப பிரச்சனை நெருக்கடின்னு வரப்போ ஓடி வந்துடுற ஒரு அரசியல்,
பிரச்சனை நெருக்கடின்னு வரப்ப மக்கள் கூட நிற்காத 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவனுக்கு கூடிய நிர்வாகி இதை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அரசியல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அது எழுச்சியாக இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். ஆனால் பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படின்றப்ப வீழ்ச்சிக்கு பிறகு எழுச்சி எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ நெருக்கடிகள் சந்தித்து மேலே வந்திருக்கு. அந்த அடிப்படையில் விஜய் வரணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் சாத்தியம் இல்லாதது இல்லை, சாத்தியமாகும், ஆக்கணுன்றது நம்ம வேண்டோம். தனிப்பட்ட உங்க கருத்து என்ன? கொஞ்சம் அது தவக்க மீண்டு வர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லதா நல்லது இல்லையா? என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த சூழ்நிலை, இந்த அரசியல், இப்படியான ஒரு கட்டமைப்பு, இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை வச்சு நீ மண்ணுக்கு ஒரு பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். சத்தியமாக பண்ண முடியாது. இருக்கிறதுலே ரொம்ப சீர்கெட்ட ஒரு அரசியலாக தான் உங்களுடைய அரசியல். தனித்து நீங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது அது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சற்றும் பொருந்தாத ஒரு அரசாக தான் இருக்குது. இருக்கிறது மோசமான ஒரு போத கலாச்சாரம் வந்துடும், சீர்கெட்ட ஒரு இதுவாக அங்கே இருக்கும். ஒரு ஆளை தெரியாதவன்கிட்ட நாட்டை கொடுத்தா எப்படி இருக்கும் உனக்கு, அந்த மாதிரி ஒரு நாடாக இது மாறும். தனிப்பட்ட முறையில் விஜய் அரசியலுக்கு லாய்க்கியற்ற ஒரு தலைமை. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற இந்த இளைஞர் கூட்டம் பக்குவப்படுத்தப்படாத இளைஞர்கள் உண்மையே பாவமாக இருக்குது அவங்கள பார்த்தா. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நீ எதுவும் சொல்லவே இல்லை, இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை. வாங்க அப்படின்றீங்க, கழுத்தார்த்தத்தை காட்டுறீங்க, சவால் விடுறதை காட்டுறீங்க, இந்த வசன சினிமா இதை பேசி ஓன்னு கத்த வச்சு, இது மக்களுக்கு தேவையா? இது மக்களுக்கான பிரச்சனை தீர்க்கிற அரசியல் கட்சியா? அது சொல்லுங்கள். இதை தாண்டி நீ இது வரைக்கும் என்ன பேசிட்டீங்க? நீ நான் ரோட்டில் பேசுகிற, டீ கடையில் பேசுகிற பேச்சு தான் நீங்கள் மைக்கில் பேசிக்கிறீங்க. அந்த ஊரில் டீ கடையில் பேசுறது இந்த கட்சிக்கு இதை சொல்லிட்டு வந்துச்சு, ஒன்றும் செய்யவே இல்லை. இதே தான் நீங்களும் போகிற இடத்துலலாம் இதுக்கு ஒரு அரசியல், இதுக்கு ஒரு கட்சியா? முதல்ல மக்களுக்காக வந்து ரோட்டில் நின்று போராடுங்க, போராடி ஒன்று ஜெயிக்க வைக்க பாருங்கள். அப்படி வந்தால் உங்களுக்கு எழுச்சியாக இருக்கும், இல்லைன்னா வீழ்ச்சி தான். என் தனிப்பட்ட கருத்து, இந்த அரசியல், இப்படிப்பட்ட நபர் அரசியலுக்கு லாகியற்றவர்கள், சமூகத்தை அது சீர்கெடுக்கும் தான் நான் சொல்லுவேன். இளைய தலைமுறையை வந்து சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிவிடும், முடிஞ்சிடும். ஒரு இருண்ட காலமாக சொல்லுவாங்க கலப்பிறர் காரணத்தை. விஜய் அரசியல் எழுச்சி மேலே இதே போக்கில் வந்துச்சுன்னா அது ஒரு இருண்ட காலமாக தான் மாறும் அப்படின்னு தான் என் கருத்து. வணக்கம், நன்றி.